ஹாய் ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அகைன் வந்து ஒரு லாங் வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இது என்ன மாதம்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ரமலானுடைய மாதம். முஸ்லீம்கள் இந்த மாதத்தை ஏன் கொண்டாடுறாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கோடான கோடி முஸ்லீம்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் இந்த நோன்பை வந்து இந்த மாசத்துல வந்து அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. இது ஒரு சாதாரணமான ஒன்று இல்ல. இதுல வந்து அவங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ஆழ்ந்த அர்த்தமும், பல நல்லொழுக்க பயிற்சிகளும் இதுல இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த பயாஸ்டா அவங்க என்ன இருக்கோ நான் அத சொல்றேன். ஸோ இதனால எதுவும் ஏத்தி, இறக்கி எதுவும் நான் சொல்லல. ஸோ என்ன இருக்கோ அத சொல்றேன். ஸோ அந்த பிராக்டிஸஸ் மட்டும் நான் அப்படியே சொல்றேன். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரமலான்னா என்ன? ரமலான்ங்கிறது இஸ்லாமிக் கேலண்டர். அதாவது இஸ்லாமிக் லூனார் கேலண்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லூனார் கேலண்டர் என்னன்னா, ஸோ சந்திரன வச்சு அதாவது நிலவ வைத்து அடிப்படையாக அதோடைய வளர்ச்சி, அதோடைய தேய்மானம், அத வச்சு தேய்பிறை, வளர்பிறை சொல்லுவாங்கல்ல. அத பேஸ் பண்ணி கணக்கு பண்றக்கூடிய நாட்கள வந்து இஸ்லாமிக் லூனார் கேலண்டர். அது இஸ்லாமிய முறைப்படி இருக்கனால இஸ்லாமிக் லூனார் கேலண்டர் சொல்லுவாங்க. ஸோ அதன் பொருட்படி ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படும்போது, ரமலான்ங்கிறது 9வது மாதமா இருக்கு. ஸோ அந்த 9வது மாதத்து எப்ப அடையுதோ, அப்பலேருந்து ரமலான் மாசம் முஸ்லிம்களால புனித மாசமா கருதப்பட்டு கொண்டாடப்படுது. ரமலான்ல முக்கிய அம்சம் என்னன்னா, பகல் நேரத்தில முஸ்லிம்கள் வந்து நோன்பு இருப்பாங்க. நோன்புனா காலையிலேருந்து சூரிய உதயத்திலேருந்து மாலை வந்து மாலையில சூரியன் மறையும் வரைக்கும் அது வந்து நோன்பு வந்து சாப்பிடாம எதுவும் பச்சை தண்ணி கூட குடிக்காம நோன்பு இருப்பாங்க. இது வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கிறத அந்த கிரசன்ட் மூன் சைக்கிள்ன்னு சொல்லுவாங்கல்ல. எப்போ ஃபர்ஸ்ட்டு தெரியுதோ அந்த ரிச்சுவல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அங்கங்க அந்தந்த ஊருக்கு என்னைக்கு வந்து தெரியுதோ, ஸோ அதுலேருந்து அவங்களுடைய ரமலான் முதல் தேதிய வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ரமலானுடைய ஆன்மீக முக்கியத்துவம். ஸோ இஸ்லாமியர்கள் மத்தியில வந்து சொல்லப்படுகிறது. ரமலான் மாதத்தில தான் திருக்குர்ஆனுடைய அவங்க புனிதமா கருதக்கூடிய திருக்குர்ஆன் புனித நூல்ல வந்து ரமலான் மாசத்துல தான் இறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. நபி வழியா அவங்களுக்கு கடைசி இறை தூதராகிய முகமது நபிக்கு ஜிப்ரீல் இங்கிலீஷ்ல வந்து கேப்ரியல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரு இந்த தூதர் மூலியமா சொல்லப்பட்டுச்சு, அனுப்பப்பட்டுச்சு சொல்லுவாங்க. இந்த மாசத்துல தான். இந்த மாதத்துல தான் முஸ்லிம்கள் அனைவரிடத்துல ஆ ஆன்மீகம் பயணம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகறதுக்காண்டி இந்த மாசம் வந்து புனிதமா அவங்களுக்கு கருதப்படுது. தக்வான்னு சொல்லுவாங்க. அரபிக்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பார்த்தீங்கன்னா இறையச்சம். இது எதுக்காகன்னா இந்த பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மீக தேடல்ல எந்நேரமும் இறைவன் நம்மள பார்த்துட்டு இருக்கான். அதாவது அவங்களோட இறைவனாகிய அல்லாஹ் வந்து என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மனப்பான்மை அதிகமா மேலோங்கி இருக்கிறதுக்காண்டியும் தான் இதோட முக்கிய நோக்கமா இருக்கு. கடந்த பாவங்கள மன்னிப்பு கோருவதற்கும், புதிய வாழ்க்கையில இந்த ஆன்மீக ரீதியா இறைவனுடைய அச்சத்தோட அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஆன்மீகத்தோடைய முக்கியத்துவமா இருக்கு இந்த ரமலான் மாசத்தோடது. சரி அடுத்தது வருவோம். முஸ்லிம்கள் ஏன் வந்து நோன்பு இருப்பாங்க? ஓகேங்களா? ஆ முஸ்லிம்கள் ஏன் நோன்பு இருக்கணும்னா, இஸ்லாத்துடைய 5 கடமைகள்ல ஒரு கடமை வந்து ஆ நோன்புங்கிறது அவங்களுக்கு ஒரு கடமையான விஷயம். ஸோ அந்த கடமையாக்கப்பட்டனால அவங்க கண்டிப்பா நோன்பு இருந்தா ஸோ சில இதுல விதிவிலக்குகள் இருக்கு. சில வயதானவங்க, உடல் உபாதைகள் உள்ளவங்க, பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலம் இல்ல சில விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து தவிர்த்துக் கொள்ளலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சில வந்து அலோவன்சஸ் இருக்கு. ஸோ இது உணவு, பானம் தவிர்ப்பதற்காகமான மட்டும் இல்ல. முன்னாடி சொன்ன மாரி பொய் பேசுதலு, புறம் பேசுதல் இது மாரி எதெல்லாம் கெட்ட செயல்கள் சொல்லுவோ, அதுலருந்து அவாய்ட் பண்ணி இருக்கிறதுக்காண்டி ஒரு பிராக்டிஸான ஒரு ஒரு மந்த் தான் இந்த இது. ஸோ இது வந்து இந்த மந்த்ல கடைபிடிக்கிறது வந்து மத்த 11 மாசத்துக்கும் இது ரெஃப்லெக்ட் ஆகணும். லைஃப்ல வந்து இது கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு அதுதான் பெரிய நோக்கமா வந்து செஞ்சு கடைபிடிச்சிருக்காங்க. ஸோ மெயின் இதுல வந்து இதோட வந்து சபர் தன்மைன்னு சொல்லுவாங்க அரபிக்ல. முஸ்லிம்கள் மத்தியில அரபிக்ல அதாவது பொறுமை தன்மையும், ஆ அ தயை குணம் அந்த வழங்கக்கூடிய குணங்கள் வந்து அ ஏன்னா வறுமையில இருக்கக்கூடிய அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்மளுக்கான நம்ம ஸ்டேட்டஸு மத்தவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? இறைவன் மேலோங்கி வச்சிருக்கான். அப்படிங்கிற சில விஷயங்கள உணர்ந்து மத்தவங்களுக்கு வந்து அ தன்னுடைய இந்த கொடைய வந்து நம்மள்ட்ட என்ன இருக்கோ அத வந்து மத்தவங்களுக்கு குடுக்குற மாரி
அந்த தாராள மனப்பான்மையும் ஏற்படுறதுக்காண்டி இந்த ஒரு விஷயம் வந்து அ உங்களுடைய பிராக்டிஸா இருக்கு. இதுதான் வந்து அவங்களுடைய இது இருக்கு. சூரா பக்ரா 2 183 குர்ஆன் வசனப்படி, உங்களுக்கு அனைவரும் கடமையாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு, அந்த கடமையான ஒரு விஷயம்னால இது வந்து முஸ்லிம்கள் கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து முஸ்லிம்களுடைய தினம் நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதாவது காலைல சூரிய உதயத்திலேருந்து மாலை சூரியன் வந்து நோன்பு தொறக்கிற வரைக்கும். ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, அந்த எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, முஸ்லீம்கள பார்த்தீங்கன்னா சுகர் உணவு சொல்லுவாங்க. அதான் அதிகாலையில சூரிய உதயம் முன்பு வந்து சாப்பிடக்கூடிய உணவு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து அவங்களுடைய அன்றாட 5 வேளை தொழுகை இருக்கும். இடையில வந்து அவங்க குரான் படிக்கிறது, அவங்களோட புனித நூல் படிக்கிறது இருக்கும். அது இல்லாம மத்தபடி பார்த்தீங்கன்னா, இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இஃப்தார். மாலை சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஆ அதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் எது ஸ்நாக்ஸோ ஏதோ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இஃப்தார வந்து பண்ணி நோன்பு தொறப்பாங்க. இரவுல பார்த்தீங்கன்னா, தராவி தொழுகைன்னு சொல்லுவாங்க. தராவி தொழுகைன்னா, அந்த சிறப்பு தொழுகைகள் மசூதிகள்ல நடப்படும். அதுல வந்து மத்த நாட்கள்ல இந்த தராவி இருக்காது. அந்த ரம்ஜான் டயத்துல முஸ்லிம்கள் தராவி தொழுகை தொழுவாங்க. இதே சில ஒரு 27ஆம் 20 ஒற்றைப்படை இரவுகள்னு சொல்லுவாங்க. 27, 25 அந்த 21 அந்த மாரி இரவுகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த லைலத்துல் கத்ர்ங்கிற ஒரு சிறப்பான இரவு வந்து தேடுவாங்க முஸ்லிம்கள். அது வந்து இன்னும் புனிதமான இரவுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு வந்து அதிகமா வந்து முஸ்லிம்கள் வந்து பிரார்த்தனை செய்வாங்க. ஸோ இதில ரமலானுடைய இன்னொரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்மமும் மற்ற நல்ல செயல்கள சொல்றது. தர்மம்ல பார்த்தீங்கன்னா, சதக்கான்னு சொல்லுவாங்க. விருப்பப்பட்டு தர்மம் செய்வது. சதக்காங்கிறது. ஜக்காத்துன்னு சொல்லி ஒரு விஷயம். இதுவும் வந்து முஸ்லிம்களுடைய 5 தூண்கள் கட்டாய கடமைகள்ல ஆ தூண்கள்னு சொல்லுவாங்க. 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஜக்காத்தும் ஒரு கடமை. இந்த கடமை பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல யார்ட்ட வந்து பொருட்கள் பணமாவோ இல்ல ஒரு சொத்தாக இருக்கோ, அந்த கணக்கு பண்ணிட்டு ஆண்டுக்கு இவ்வளவு சேர்த்துருந்ததுன்னா, அதுலேருந்து ஒரு 2 1/2% வந்து ஏழை வரின்னு சொல்லி முஸ்லிம்கள் வறியவர்களுக்கு உணவு கொடுத்தல், ஆதரவற்றோருக்கு உதவுதல் போன்றவற்றை ஏழை வரிங்கிறது 2.5% வந்து அவங்க கணக்கிட்டு அந்த ஆண்டுக்கான ஏழை வரிய வந்து மக்களுக்கு வந்து யாருக்கு நீடு இருக்கோ அவங்களுக்கு குடுக்கல. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஜக்காத்து. இது கடமையாக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு ஒரு ஏழைக்கு அவங்களுக்கு அந்த வருஷத்துல அந்த லிமிட்டுக்கு கீழ அவங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா, அவங்க ஜக்காத் தரணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ இதுதான் வந்து ஆ தர்மம் ரிலேட்டடா ஜக்காத் ரிலேட்டடான விஷயங்கள் ரம்ஜான் பத்தி. ஸோ ஈத் உல் ஃபித்ர் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இந்த ரமலானுடைய கடைசி அதாவது 30 இல்ல 29 ஒரு மாசத்துல இஸ்லாமிக் லூனார் கேலண்டர் படி, ஒரு மாசம் என்பது முஸ்லிம்களுக்கு பார்த்தீங்கன்னா 29 நாளோ இல்ல 30 நாள் தான். அவங்க கணக்குப்படி. ஸோ அத தாண்டி 30 முடியோ இல்ல 29லயே அடுத்த நாள் வந்து பிறைய பார்த்துட்டாங்கன்னா, அடுத்த நாள் அவங்க ரம்ஜான் கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல 30 பார்க்க முடியலன்னா 30 கம்ப்ளீட் பண்ணி, அடுத்த நாள் வந்து ரம்ஜான் கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இத பார்த்தீங்கன்னா அந்த ஈத் உல் ஃபித்ர் பண்டிகைய வந்து முஸ்லிம்கள் கொண்டாடும்போது, அவங்களுக்கு அதுவும் மகிழ்ச்சிக்குள்ள ஒரு நாளு. ஸோ அவங்க 2 பெருநாட்கள் வருஷத்துல 2 இருக்கு. 1 பக்ரீத், இன்னொன்னு ரம்ஜான். ஸோ இந்த 2 பெருநாள்கள் தான் அவங்களுக்கு. இது தவிர வேற பெருநாட்கள் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இது வந்து குடும்பத்தோட அவங்க இருக்கிற உறவினர சந்திக்கிறது, கிஃப்ட்டுக்கு பரிசு பண்றது, சதக்கத்துல் ஃபித்ர்ன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஆ ஃபி சதக்காங்கிற அடிப்படையில ஆ அன்னைக்கு வந்து ரம்ஜான் அன்னைக்கு அவங்க ஃபித்ரான்னு சொல்லி இவ்வளோ குடுக்கணும்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த நாள்ல வந்து அவங்க மகிழ்ச்சி, மன்னிப்பு, சமூகத்துறை எல்லாமே தலை தூங்குற மாரி அவங்க கொண்டாடட்டும். இது நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்வோம். இப்போ வந்து நம்ம வந்து தர்மம் பார்த்தாச்சு. இதோட நோக்கம் என்ன? ஸோ ஜக்காத்த பத்தி பேசினோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ரம்ஜானு. இதத்தான் முஸ்லிம்களுக்கு ஆ வெகு இதா கொண்டாடுவாங்க. ஆ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி விஷயங்கள், மற்ற விஷயங்கள், மற்ற கலாச்சாரம் பத்தி ஆ பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ.